எதுக்கு சொல்ல வரேன், இந்த ட்ரெண்ட் மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்தியை விட இப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல். ஒரே ஒரு ரூமுக்குள்ள ஒரு படம் எடுக்க முடியுங்கிறதா ஒத்த செருப்புக்குள்ள நான் பண்ணேன். ஆமா ஆமா. அந்த மாதிரி இன்னைக்கு படங்கள் வந்து எனக்கு டெஃபினட்டா அந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடையுது. ஆனா ஹீரோயிசம்ங்கிற கான்செப்ட் உடையுதா சார்? அது நல்லது தானேங்க. ஹாலிவுட்லயும் அப்படிதான். டைரக்டர்ஸோட படங்கள் தான் நிக்குமே தவிர ஹீரோயிசம் வந்து உடைஞ்சிரும். அது ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்காம போயிடுச்சு. அதனாலதான் மிகப்பெரிய ஹீரோயிசமான படங்கள்லாம் மிகப்பெரிய பிளாப் ஆகிறதுக்கு ரீசன் அதுதான். அவங்களுக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்து தங்களை தக்க வைப்பதற்கு அப்டேட் அப்படிங்கிற விஷயம் முக்கியம். அந்த அப்டேட்டுங்கிறத சினிமால எப்படி புரிஞ்சுக்கிறது? டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணுமா, இல்ல ஸ்டோரி திங்கிங் வைஸ் புரிஞ்சுக்கணுமா? என்ன மாதிரியான அப்டேட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்? பெரும்பாலும் டெக்னிக்கல் அப்டேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதிகம் இருக்கிறதா நான் பாக்குறேன். டெஃபினட்டா நாட்கள் ஆக ஆக டெஃபினட்டா டெக்னிக்கலான வளர்ச்சி தான். இப்ப நம்ம வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கல, அதுல டெக்னிக்காலிட்டி தான் அதிகமாயிடுது. இந்த கதை சொல்லல்ன்றது ரொம்ப வருஷமா ஒரே மாதிரிதான் கதை இருந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க தாய்க்கிழவி, நான் மறுபடியும் அந்த உதாரணத்துக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, செகண்ட் ஹாஃப் தான் அந்த படமே. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வெறுமே சின்ன காமெடி ஒண்ணு போயிட்டே இருக்கே தவிர, ஒரு அம்மாவை, வயசான அம்மாவை கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பின்னாடி கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னு அந்த பசங்களுக்கு தெரியுது. இது வந்து எதிர்நீச்சல்ல இருக்கிற ஒரு சின்ன சீன். அது இதை நான் ஞாபகப்படுத்துறேன். எதிர்நீச்சல்ல இருக்கிற ஒரு சின்ன சீன். மாடிப்படி மாதுன்னு அந்த கேரக்டர், அந்த நாகேஷ் நடிச்ச ஒரு பாலச்சந்தர். ஆமா, அவனை எல்லாரும் வேலைக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு முத்துராமன் வந்து ஒரு சின்ன டெக்னிக் ஒண்ணு பண்ணி, நாகேஷ் வந்து பெரிய கோடீஸ்வரங்க, தெரியாத வந்து இங்க நடிச்சிட்டு இருக்காங்க, செய்தி கேட்டோ செய்தி கேட்டோ பாட்டெல்லாம் கொண்டு வச்சு, அதுல வந்து உடனே ஃபேன் கொண்டு வந்து வச்சு, அதை கொண்டு வந்து வச்சு, இதை கொண்டு வச்சு, அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு சீன் தான் இந்த படம் தாய்க்கிழவிய